நாம் வாழ்கின்ற பூமி எங்கிருந்து வந்தது, எப்படி உருவானது என்று யாருக்காவது தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் நீங்கள் கூகுளில் விக்கிபீடியா என்ற வலைத்தளத்திற்கு சென்றால் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான தகவல்கள் கிடைக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் காணொளி மூலமாகவோ அல்லது வாசித்தோ தெரிந்து கொள்ளலாம். நான் முக்கியமாக அதை பற்றி சொல்லப் போவது இல்லை. இந்த பூமி எல்லா வளங்களுமே தன்னுள்ளே கொண்டுள்ளது. உங்களுக்கு என்ன வளம் வேண்டுமோ அதை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூமி எல்லோருக்கும் பொதுவானது தான். அப்படித்தான் அவரவர்கள் ஆதி காலத்தில் மரத்தில் வாழ்ந்தார்கள், தரையில் வாழ ஆரம்பித்தார்கள், இப்படி பல இடங்களில் வாழ்ந்தார்கள். பகலோ அல்லது இரவோ இந்த பூமி நமக்கு வெளிச்சம் தருகிறது. இருளில் வெளிச்சம் இல்லை, பகலில் வெளிச்சம் வருகிறது. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் படித்த எந்த மாணவராக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த ஒளியானது ரெண்டு விதமான ஒளி இருக்குது. ஒன்று ஒளி, இன்னொன்று ஒளி. அதாவது ஒன்று லைட்டு, இரண்டாவது சவுண்டு. இந்த ரெண்டுமே பூமியில் இருக்குது. சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளிதான் பூமி மேல் படுகிறது. சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளி பூமி மட்டுமன்றி இந்த நிலவுக்கு மேலும் அது படுகிறது. பூமியின் வெளிச்சத்தினால்தான் நாம் அதை பகல் என்றும், வெளிச்சம் இல்லாத நேரத்தை இரவு என்றும் சொல்கிறோம். இந்த சூரியன் என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்தை இழந்து விடுமோ என்றால் அது இழந்துவிடும். காரணம், அங்கே வாயுக்கள் தான் அதை எரிந்து கொண்டே இருக்கிறது. என்றாவது எரியக்கூடிய பொருள் என்றாவது ஒரு நாள் அது அணைந்துவிடும். அதுபோல அணைந்து போன சூரியன்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறது. இதை ஐன்ஸ்டீன் அவரும் இன்னொரு விஞ்ஞானி அவரும் தான் உறுதிப்படுத்தினார்கள். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பல இடங்கள் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது, அழிந்து போனது. உதாரணமாக குமரிக்கண்டம், துவாரகா இந்தியாவில்தான். இதுபோல மற்ற நாடுகளில் நடந்துள்ளது. இன்று பாலைவனமாக நாம் பார்க்கிறோம். ராஜஸ்தானில், அமேசான், இது போன்ற பல இடங்களில் எந்த விதமான உயிரினங்களும் தாவரங்களும் இல்லாமல் இருக்கிறது. முதலில் இந்த பூமி சூரியனிடம் இருந்து வந்தபோது எதுவுமே இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. ஆனால் படிப்படியாகத்தான் பரிணாம வளர்ச்சியால் வந்தது என்பது தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு இது புதிராகத்தான் இருக்கும். இன்றும் எல்லோரும் இந்த பூமியை படைத்தது கடவுள், இறைவன், இப்படித்தான் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஏனென்றால்
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொன்ன செய்தி தான். இதை கேட்டால் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, அது எப்போவோ 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதியிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல உண்மை. உண்மை என்பது அறிவியல் படித்தவர்களுக்கு புரியும். என்று எல்லா வசதியுமே கூகுளும் விக்கிபீடியாவும் தருகிறது. அதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். காணொளி இருக்கிறது. பலர் இப்பொழுது வந்துவிட்டார்கள். யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவர்கள் சொல்கிறதை கேட்டாலே நமக்கு நன்றாக விளங்கும். பலர் வந்து விட்டார்கள். நூற்றுக்கணக்கானோர் வந்து விட்டார்கள். என்னையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் எப்பொழுதுமே என்னுடைய காணொளிகள் ஒரு தகவலை அடிப்படையாக ஆதாரமாக கொண்டதுதான். பொய்யான தகவல்களை நான் எப்பொழுதுமே சொல்வதில்லை. ஏனென்றால் அறிவியலாகட்டும், விலங்கியலாகட்டும், தாவரவியலாகட்டும் எல்லாவற்றையுமே வாசித்து அதை தெரிந்து கொண்டதால், பட்டதாரி என்பதால் இன்றளவும் என்னால் அதை பற்றி எல்லோருக்கும் விளக்கமாக தெரிவிக்க முடிகிறது. என்றால் இன்ற அளவு தொழில்நுட்பம்தான். ஒரு மொபைலில் வைத்து இதை நான் பேசுகிறேன் என்றால் தொழில்நுட்பம்தான். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு மொபைல் கிடையாது. தந்தி இருந்தது, அது காணாமல் போய்விட்டது. டெலிஃபோன் இருந்தது, காணாமல் போய்விட்டது. இன்று தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் என்று வரும்பொழுது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பேச முடியும். தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இந்த பூமியிலே நடந்துவிட்டது. அதனால்தான் பூமி 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 என்று சொல்கிறோம். பூமியையே கடவுளாக, தெய்வமாக, தாயாக பார்த்தவர்கள் தமிழர்கள். பூமி தாய். ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்குமோ அது போலத்தான் இந்த பூமியே ஒரு தாய். பல குழந்தைகள் இன்று உலகெங்கிலும் இருக்கிறார்கள் என்றால் அது பூமி தாய் தான். அதை சற்று சிந்தித்தால் நமக்கே அது புரியும். எனவே நண்பர்களே, நான் பதிவிடுகின்ற காணொளிகளை அதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். தெரியாதவர்களுக்கு அதை பகிருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.